ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கிரியேட் த நியூ டாக்குமெண்ட். டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெசிடேஷன் தான் 1920108072. இதுதான் நம்ம வச்சுக்கிறோம். இதுதான் ஃபுல் ஹெச்டியோட ரெசிடேஷன். அதே நம்ம வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக்ரவுண்ட் நீங்கள் ஒயிட்டே கூட வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கிரியேட் கொடுக்குறோம், நியூ டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் நம்ம பண்ணுறது. இப்போ நெக்ஸ்ட் வாங்க அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். இப்போ பார்த்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு டெக்ஸ்ட் டூல் ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட டெக்ஸ்ட் டூல். இதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு நம்மக்கிட்ட லிங்க் கொடுத்துருங்க டிஸ்கிரிப்ஷனில். அந்த கொடுத்துருக்க லிங்க்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டிங்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோ கூட அதுக்கு நான் போடுறேன். ஈஸியாக நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்க லிங்க்கில் கொடுத்துருக்க அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வேர்ல்டு இங்கிலீஷ் எம்டி அப்படிங்கிறது தான் நம்மளோட இது. OLD ENG வேர்ல்டு இங்கிலீஷ் எம்டி பார்த்தீங்கன்னா இதுதான் அது. இதுதான் அது. நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நம்ம இப்போ டெக்ஸ்ட் எழுதலாம். இப்போ நம்ம டெக்ஸ்ட் எழுதலாம். T மட்டும் கேப்சல் லெட்டர், மிச்ச தான் ஸ்மால் லெட்டர் தான். THANGALAAN. இது பார்த்தீங்கன்னா பார்க்க தங்கலான் மாதிரி இருக்கும். இதையும் நம்ம கொடுத்துருப்போம். கூட இல்லாமல் இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டோடதையும் நம்ம கொடுத்துருப்போம். என்னென்னா சியாகிரன் அப்படிங்கிறது தான் அந்த டெக்ஸ்டோட நேமு. பெபல் எம்பஸ் நெக்ஸ்டோட இது இன்னர் பெபலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் அண்ட் டெப்த்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 150லேருந்து 200 வச்சுக்கோங்க. சாரி 200 நான் வச்சுக்கிறேன். அப்பு சைஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் ஒரு 10 பிக்சல்லேருந்து 15 பிக்சலுக்குள்ள வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட் அண்டு ஷேடோ போர்ட். ஹைலைட் பார்த்தீங்கன்னா அதே டீப் எல்லோ தான், அதே டீப் தான். அப்பாசிட்டி 100ல் வச்சுக்கோங்க. இதையும் 100ல் வச்சுக்கோங்க. ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா 120 டிகிரியில் வச்சுக்கோங்க. எப்பயுமே 120 டிகிரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 100 அப்பாசிட்டி இதெல்லாம் வச்சுக்கோங்க. உங்களை நான் ஒரு விஷயம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். என்னென்ன வைக்கணுமோ வச்சுக்கோங்க. ஒரு தடவை பார்த்துக்கோங்க எல்லாத்தையும். இன்னர் க்ளோ மோட், இன்னர் க்ளோ அப்படிங்கும் போது ஓவர்லேவை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிரைட் எல்லோ அப்பாசிட்டி 100%. அண்ட் அவ்வளோதான். உங்களுக்கு சைஸ் அப்படிங்கும் போது நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. இப்படி ஜூம் பண்ணி அதாவது சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட விசிபிலிட்டி நமக்கு தெரிஞ்சோடனே ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் க்ளோ அப்படிங்கும் போது ஸ்க்ரீன் பிரைட் எல்லோ இன்க்ரீஸ் த க்ளோ. அவ்வளோதான். சைஸ் விசிபிள் தெரிகிற வரைக்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு தெரியணும், அவ்வளோதான் போதும். நான் ஒரு 131 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ட்ராப் ஷேடோ பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளை டீப் ப்ரௌன் டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 120, இதுலேயும் 120 வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தங்கலானோட இது வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருந்த டெக்ஸ்ட்டை நம்ம இப்படிக்காக மாற்றிருக்கோம். இதுதான் தங்கலானோட இது. ஸோ நீங்கள் இப்போது அதே தங்கலான நம்ம உருவாக்கணும் அப்படின்னா இதில் மாறி இருக்கிறது இந்த டி அப்படி இந்த ஏல இருக்கிற அந்த இது. அவ்வளோதான். இது எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு அசைன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீ தான் அங்கேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை இந்த இது நம்ம அழைச்சி தான் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம
சப்போர்ட் ஆகணும், ஐ மீன் எரேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த இது நம்ம கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் லேயராக மாற்றிக்கலாம். டூப்ளிகேட் லேயரில் பார்த்தீங்க அப்படின்னா எரேசர் டூலை வச்சு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் டபுள் கிளிக் பண்ணிக்காம ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை இப்போ ஒரு இதில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட்டலிஸ்ட் டூல் நம்ம பொறுத்து வந்துட்டு இது நம்ம எரேசர் டூல் வந்து யூஸ் பண்ண முடியாது. பார்த்துக்கோங்க, நீங்கள் கூட எரேசர் டூல் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ரெட்டலிஸ்ட் இப்போ ரெட்டலிஸ்ட் டைப் இல்லை, இது ஸ்மார்ட் டைப் இல்லை டெக்ஸ்ட் டைப்பாக மட்டும் தான் இருக்கிறதுனால நம்மளால இது எதுவும் பண்ண முடியாது. அதனால் ரெட்டலிஸ்ட் டைப்பாக மாற்றிக்கலாம். நீங்கள் எப்படியும் மாற்றலாம். ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ரெட்டலிஸ்ட் டைப் அதையும் கொடுத்தாங்க மாற்றிக்கலாம். எரேசர் டூல் எடுத்துகிட்டு நம்ம அது தேவைங்கிறத மட்டும் அனுப்பிக்கலாம். இந்த டூலை எடுத்துக்கிட்டு கிளிக் பண்ணி கூறா வரணம். கூறா வரணம் அதையே வச்சுக்கோங்க, அது ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட். டெலிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்துருக்கு. இதுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேம் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இதை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கணும். ஏன்னா அங்கே இருக்கிற மாதிரி நம்ம அப்படியே பண்ணுறோம். அதனால் ஸோ இப்போ வந்து அந்த டீயை மட்டும் கண்ட்ரோல் டீ கொடுத்து இந்த டீயை நம்ம அழைக்க வேண்டிய சூழ்நிலை. இப்போ நம்ம அழைக்கிறோம் அதை. அதே எரேசர் டூல் எடுத்துக்கிட்டு இப்போ நமக்கு தங்கலான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. ரைட், எல்லாம் பார்த்துக்கோங்க, தங்கலான் அப்படிங்கிற விஷயம் வந்துருச்சு. இப்போ நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதில் இருக்க டீயை நம்ம அழைச்சாகணும். அவ்வளோதான், சிம்பிளாக பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். தங்கலான் அப்படிங்கிறது இவ்வளோதான். ஸோ ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எப்பயும் போல் எரேசர் டூல் எடுத்துட்டு அந்த அதெல்லாம் நம்ம அழைச்சிக்கலாம். இது மாதிரி தான் உருவாக்கியிருப்பாங்க. எல்லாத்தையுமே நம்ம சிம்பிளாகவே வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எரேசர் டூல் எடுத்துட்டு ப்ரெஷ்ஷை நான் செலக்ட் பண்ணிடுறேன். மாறிச்சு ஒர்க். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்னஸ் வந்து எப்பயுமே 0% எரேஸ் பண்ணுங்க. அப்போ தான் பார்க்க எரேஸ் மாதிரி இருக்கும். கொஞ்சம் மைனஸ் வச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த இடத்துல இருந்துட்டு ஒரு ஆளை. ஓகே, இது கரெக்டாக ஆக்சுவலாக வந்துருக்கு. இதுக்கு மேலே நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்னா
இது நம்ம இமேஜ். நீங்கள் இது மாதிரி உங்களுக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அப்படிதான் இந்த இமேஜ் நம்ம வந்து டிஸ்கஸ் ஆகும் பார்த்தீங்களா. எல்லாமே டைட்டில வந்து எப்படி அது பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற